அனைவருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை பிளாக் ஹெட்லைன்ஸோட இந்த எபிசோடுக்கு உங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் கலவரங்கள் நடக்குது. எல்லாரோட மனசுலயும் பயமும் இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வந்தா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீடியா எல்லா நேரத்திலயும் எச்சரிக்கையோட தான் இருக்காங்க. பெரிய செய்திகள்ல இருந்து சின்ன சின்ன செய்திகள் வர நம்ம எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருது. இன்னைக்கும் பல கிராமங்கள் இருக்கு. அங்க பல குற்றங்களும் நடக்குது. ஆனா அங்க நடக்கிற குற்றங்கள் பல ஊரை வந்து சேர்றதுக்கு பல நாட்கள் கடந்துருது. சொல்ல போனா போலீஸ்க்கு கொஞ்ச நாள் கழிச்சுதான் இந்த விவரமே தெரிய வருது. இதன் காரணமா அவங்களுக்கு நீதி கிடைக்கிறது முடியாத ஒரு காரியமா மாறிடுது. ஹலோ. சரி, அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். ஒண்ணுதான், நான் டவுனுக்கு போறேன். உரம் வாங்கிட்டு வரணும்ல, நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிரு. சரி. அடிக்காதீங்க சார், நான் ஒன்னும் பண்ணல சார். அடிக்காதீங்க. என்ன சார், வலிக்குது சார். சார் அடிக்காதீங்க சார். வலிக்குது சார். சார் அடிக்காதீங்க சார். சார் சார் போதும் சார். சார் அடிக்காதீங்க. வலிக்குது சார். சார் சார் நான் தப்பு பண்ணேன் சார். அடிக்காதீங்க சார். சார் சார் விட்டுருங்க சார். நான் போறேன் சார். நல்லா தம் பண்ணி தோல் தடியா தானே இருக்கு. பூவை தொடுற மாதிரி இவனு தொட்டா எப்படி ஆகும்? சார் ஏன் ஐயா வராரு? என்ன சொல்லணுமோ சொல்லிரு சார். இவனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட்டேன் சார். ஏய் குர்ரா. ஐயா, என் தம்பி என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. நீ அவன் நிலத்தை ஆட்டையை போட்டிருக்க. அப்ப அவன் கத்து தானே செய்வான். ஓ, உன் வேலை முடிஞ்சிடும். போடா. இந்த அப்படி இது உன் பங்கு. ஸ்ட்ராங்கா டீ சொல்லிட்டு போ. சொல்லிட்டு போறேன் சார். சார், நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னாச்சு? மாமியார் மருமக சண்டையா? டேய், இந்த உலகமே அழிஞ்சாலும் இவங்களோட சண்டை எப்பவுமே நிக்காதுடா. போன வாரம் அந்த ஷிண்டேவோட பொண்டாட்டி மாமியார மருமகளும் முடிய புடிச்சுக்கிட்டு இங்க எல்லாம் சண்டை போட்டாளுங்க. அது மட்டும் இல்ல, கணத்துல செம்ம அடி கொடுத்தாங்க. வீங்கி போச்சு. குழம்பி போச்சுடா. சார், என்ன பலாத்காரம் பண்ணிருக்காங்க. பலாத்காரமா? அப்புறம் எப்படி ஜாலியா சுத்துற? உன் புருஷன் எங்க இருக்கான்? அவெல்லாம் ஒரு புருஷனா? இந்த ஆம்பளைங்க இருக்கானுங்கல்ல, ஒன்னா நம்பர் திருட்டு பசங்க. ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சார், அவளை எப்படி வீட்டுக்குள்ள சேர்க்க முடியும் சார்? அவ அழுக்காயிட்டா. எனக்கு எச்ச சாதம் பிடிக்காது. இப்ப அவ உனக்கு எச்சலை ஆயிட்டாளா? கல்யாணத்துல வளம் வந்தீங்கல்ல, 7 ஜென்மத்துக்கும் ஒன்னா இருப்போன்னு. சட்டப்படி இப்ப அவ உன் பொண்டாட்டி. சட்டத்தை அப்படிலாம் ஏமாத்திர முடியாது. சட்டத்தை விட பெருசு எதுவுமே கிடையாது. சார், சட்டமும் நீங்க, ஜட்ஜும் நீங்களே. வா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். என்னடா? ஒண்ணும் இல்ல சார். எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறியா? பிச்சையாடா போடுற?
சரி சரி போங்க, கிளம்புங்க. போயிடலாம். என்ன வேணா நாடகம் அடிக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. உன்னை நான் என் வீட்டுக்குள்ள தங்க விட மாட்டேன். தங்க விட மாட்டேன்னா எப்படி? சார் 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 பாருங்களேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். என்ன வீட்ல சேர்க்க மாட்டாங்களா சார்? என்னன்னு கேளுங்க சார். சார் என்ன பாக்குறீங்க? ஏதாவது பேசுங்க. எதுக்கு இப்ப கத்துற? இங்க பாரு, உன் கூட இவ்ளோ நடந்திருக்கே, இதெல்லாம் உன்னோட தப்பு தான். நீ எப்ப முதல் முறையா இங்க வந்தியோ அப்ப நீங்க கவனிச்சீங்களா சார் இவ நடவடிக்கைய? தோ இப்படி இப்படி வந்திருந்தா, இவ முந்தானையை இப்படி நடுவுல போட்டா, அப்போ ரேப் பண்ணதானே செய்வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கலையா? சட்டத்தை நீங்க பாதுகாக்கணும், அதுதானே உங்க வேலை. நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். இப்ப என்ன செய்ய போற? மதிப்பிற்குரிய எஸ்பி சார், நான் ராம்நகர் கிராமத்துல இருந்து லெட்டர் போடுறேன். எனக்கு அநியாயம் நடந்திருக்கு. என்ன பலாத்காரம் பண்ணிருக்காங்க. ஆனா என்னோட ரிப்போர்ட்டை போலீஸ்காரங்க எடுக்க மாட்டேன்றாங்க. என் கணவன் பேச்சு கேட்டுக்கிட்டு எனக்கு அநியாயம் பண்றாங்க. அதோட என்னோட கணவன் என்ன வீட்டை விட்டு வெளியில விரட்டிட்டா. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. இங்க இருக்க போலீஸ் கண்டுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. நீங்களும் என்னை ஏமாத்திட்டா மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்களா? நீ ரொம்ப கோபத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உன் புருஷன் உனக்கு கொடுக்காத எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். நான் உன்னை என் கூட வச்சுக்கிறேன், என் பொண்டாட்டியவே வச்சுக்கிறேன். உனக்கு வெக்கமா இல்லையா? நான் உன்னோட மருமக. அட அதனால என்ன இப்ப? என்ன இருந்தாலும் நீ பொம்பளை தானே. பொம்பளைக்கு தெரிஞ்ச வேலை ஒண்ணுதான், ஆம்பளையும் சந்தோஷமா வச்சுக்கணும். இனிமே உன்னால மோகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நீ எனக்காவது உபயோகமாயிர. என்னடா இது? போயிட்டு வா, உன் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா லஞ்சம் வாங்குங்க. இங்க ஒருத்தியோட வாழ்க்கைய பாழா போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்ப திரும்ப வந்திருக்க? என் மாமனார் என்ன பலாத்காரம் பண்ணிட்டா. இப்போ சும்மா தான் உட்கார்ந்திருப்பீங்களா? கடவுளே, மறுபடியும் ஒண்ணு பலாத்காரம் பண்ணிட்டாங்களா? உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமே இல்லையா? டேய் மனா, குழந்தைய கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போ. கோடி, மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்த உன் காலை உடைச்சிட வேண்டி. உன் பொண்டாட்டிய மறுபடியும் ரேப் பண்ணிட்டாங்க. இப்படி அவளை வீட்டை விட்டு விரட்டியே ஆகணும். உங்கள மாதிரி மிருகங்க எங்களை மாதிரி பலவீனமானவங்களை தான் வேட்டையாடுவீங்க. நான் ஏற்கனவே பெரிய அதிகாரிக்கு லெட்டர் போட்டுட்டேன். மறுபடியும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா எழுதி அனுப்ப வேண்டாம். உங்க யாரையும் கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. அம்மா அம்மா, அம்மா எதுக்காக அழற?
உனக்கு ரொம்ப பசிக்கும்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனா அப்பா தான் நம்மள வெளியே போக சொல்லிட்டாரு. சிட்டு, அந்த வீட்ல இருந்து நம்மள யாராலும் விரட்ட முடியாது. நீ பயப்படாதன்னு, அம்மா உன் கூட இருக்கேல்ல. சரி வா. சந்தியாவுக்கு நடந்த அநியாயங்கள் மத்த அநியாயங்கள் மறைக்கப்பட்டது போல இதுவும் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இங்க நம்பிக்கை என்ற ஒளி விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. சந்தியா எஸ்பிக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தா, அதுக்கு ஆக்ஷனும் எடுத்தாங்க. அதோட கிரைம் பிரான்ச் ஆபீசரும் அங்க வந்தாங்க. சொல்லுங்க சார். சந்தியா மோகித் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. இங்க நிறுத்துங்க. இங்கதான் இங்கதான். சார், நீங்க டவுன்ல இருந்து வரீங்களா? சிட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரோம். எந்த வீடியா? ஏன் நின்னுட்ட? இந்த வீடு தான் சார். வா. இல்ல, நீங்க போங்க சார், நான் வரேன், பின்னாடி வரேன். சந்தியா, நீ சந்தியாவா? இல்ல. சந்தியாவை கூப்பிடு. நீங்க யாரு? போலீஸ், சிட்டியில இருந்து வரோம். சந்தியா எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தா. அவளுக்கு ரேப் நடந்ததா அதுல எழுதியிருந்துச்சு. சந்தியா எங்க? அவளை கூப்பிடு. அவ இங்க இல்ல. அவ செத்துட்டா. செத்து போயிட்டாளா? எப்படி? அது அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. சார். டேய், என்னடா மனோகரே? சார், டவுன்ல இருந்து போலீஸ்காரங்க சந்தியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன? எழுதுரு, சீக்கிரம் எழுதுரு. ஹார்ட் அட்டாக் எப்படி வந்துச்சு? 15 நாளுக்கு முன்னாடி தானே லெட்டர் போட்டா. சார், அது அவ அதிர்ச்சியில இருந்தா, அதனால அவளுக்கு என்னமோ நடந்துடுச்சு சார். நீ யார் அவளுக்கு? நான் அவளோட புருஷன். அவ லெட்டர்ல எழுதியிருந்தா, நீ அவளையும் அவ பொண்ணையும் வீட்டில் வச்சுக்க விரும்பலன்னு எழுதுனா. சார், நான் மானம் போயிடுமோன்னு பயந்தேன். அதனால கோபத்துல சொல்லிட்டேன். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே புரியல. இந்த மாதிரி நிலைமையில யாராவது மனைவியையும் பொண்ணையும் வீட்டை விட்டு விரட்டுவாங்களா சார்? அப்படின்னா நீ சார், நீங்க போலீஸா? ஜெயஹிந்த் சார். உனக்கு எப்படி தெரிஞ்சது? சார், இது சின்ன கிராமம் சார். யார் புதுசா உள்ள வந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிரு சார். யார் நீங்க? சார், நான் தர்பந்த் எஸ்ஐ. இவர் வந்து கைலாஷ், இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் சார். எங்க இருந்து வரீங்க? சார், இந்த ஊர் ஸ்டேஷன்ல தான் போஸ்டிங்ல இருக்கோம் சார். இங்க ஸ்டேஷன் இருக்கா? ஆமாம் சார், 6 மாசம் முன்னாடி வச்ச ஸ்டேஷன். உன்னோட பொண்ணு எங்க? சார், அவ என் தங்கச்சி வீட்டுல இருக்கா. போய் பாரு. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சார், எங்களுக்கு எல்லாமே தெரியும். சார், வாங்க, நீங்க வாங்க, ஸ்டேஷன்ல உட்காந்து பேசலாம். வாங்க, பொறுமையா அங்க உட்காந்து பேசலாம் சார். ஆமா சார். ஏமா, எழுந்துரு. மூச்சு இருக்கு. கண்ணா, எழுந்துரு. எழுந்துருமா, எழுந்துரு. இங்க பாருமா, எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. நீ இங்க ஆள் இல்லாத இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? உன் வீடு எங்க இருக்கு? எனக்கு தெரியாது. சரி, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அவங்க உன்னை ஊர்ல விட்டுருவாங்க. வா. இல்ல இல்ல, என் அம்மாவை கொன்னுட்டாங்க. என்னையும் கொன்னுடுவாங்க. அம்மாவை கொன்னுட்டாங்க, என்னையும் கொன்னுடுவாங்க. வேண்டாம், நான் வரமாட்டேன். ஒன்னும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். ஏய், இரு. நீ ஊர் உள்ள தானே இருந்த? ஆமாம் சார், இவன் ஊருக்குள்ள தான் இருக்கான். சின்ன சின்ன வேலைலாம் கூப்பிட்டா வந்து பண்ணுவான் சார்.
ஏய் போ டீ வாங்கிட்டு வா போ போடா. வாங்க சார் வாங்க. வாங்க சார், வாங்க வாங்க. வாங்க. வாங்க வாங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன்? லாக்அப் எங்க? இதோ இங்க இருக்கு சார். வாங்க. இந்த ரூமை தான் லாக்கப்பா யூஸ் பண்றோம் சார். சார் அது மெத்த. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா நாங்க இங்கேயே படுத்து தூங்கிடுவோம் சார். அதனால தான் அது டே அண்ட் நைட் வேலை பார்க்குறோம் இல்லையா சார். வாங்க சார் வாங்க, அங்க போலாம் வாங்க. அது இருக்கட்டும், சந்தியா என்ன ஆனா? சார் அவ உடம்பு சரியில்லாம இறந்துட்டா. அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா அவ புருஷன்காரன் சொல்றான். உடம்பு சரியில்லாம இருந்தது, அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து அவ அப்படியே செத்து போயிட்டா. அவ ரேப் கேஸ் என்னாச்சு? சார் அவளால எதுவுமே பேச முடியல. அவ யாரோ 2 பேர் வந்து என்ன பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னா சார். அவளோட ஃபைல் எங்க? ஃபைல் இங்கதான் சார் இருக்கு. இதோ இங்கதான் சார். இப்போ அவளே இல்லைன்னா என்ன கேஸ், என்ன சார் ஃபைல், இதெல்லாம் அது புதுசா இருக்கு. அவ லெட்டர்ல எழுதியிருந்தா போலீஸ்காரங்க சரியா கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. லஞ்சம் வேற வாங்குறீங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நாங்க மோஹித்க்கு புரிய வச்சோம், அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கல. இப்போ அவன் வீட்டுக்கு வெளியில போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்காக அவ கோவப்பட்டுட்டா. அவ புருஷன் கூப்பிட்டு நாங்க புரிய வச்சோம் சார், ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல சார். அவ கோவம் பட்டா. சரி பார்க்கலாம். சார் நீங்க கிளம்புறீங்களா? இப்போதைக்கு வருவோம். ஃபைலை எடுத்து வை, இங்க தான் இருப்போம். ஹோட்டல் ஹரி நிவாஸ். ஹலோ, ஷிர்கே, என்னவோ தப்பு நடக்குது. போலீஸ் ஸ்டேஷனை பாத்தியா? சார் கிராமத்து போலீஸ் ஸ்டேஷன் இப்படிதான் சார் இருக்கும். போலாம். இன்னிலிருந்து நீ இங்கேயே தங்கலாம். வா வா. ஹலோ. சரியான நேரத்துக்கு நீங்க சாப்பிடுறீங்க தானே? கரெக்டா சாப்பிட்றேன். சுகர் டெஸ்ட் எடுத்தீங்களா? அட நாளைக்கு பண்ணிக்கிறேன். எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சரியா? ஸ்வீட் சாப்பிட்றது மட்டும் இல்ல, அதை பார்க்கறதே இல்ல. இருந்தாலும் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு காலும் ரீச் ஆக மாட்டேங்குது. நான் தான் சொன்னல இங்க நெட்வொர்க் பிரச்சனை இருக்குன்னு. நீ ஒரு வேலை பண்ணு, ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இங்க டே டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. இப்போ ஃபோன் ஆகிடுமா? அப்புறம் பேசுறேன். பாய். அட வாங்க. குலாப் ஜாமுன் செம்மையா இருக்குல்ல சார்? நாங்க இருக்கும்போது இப்படி ட்ரையா சாப்பிடுறீங்க, இது சரியில்லை சார். ஒரு நிமிஷம் சார். சார் இது தந்தூரி, எங்க ஊர்ல இது ஸ்பெஷல். என்ன இது? யார் சொன்னா வாங்கிட்டு வர சொல்லி? இல்ல சார், என்ன நினைச்ச? எடாத சார், எடுன்னு சொன்ன. சரியான அயோக்கிய பசங்களா இருப்பானுங்க போல. அவன் கிராமத்து போலீஸ்காரன், அதனால அவன் இப்படிதான் இருப்பான். எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து கொண்டாடுவானுங்க. இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க சார். என்னன்னு தெரியல ஷிர்கே, இங்க எதுவுமே சரியில்லை. இங்கத்து மக்கள், இங்க இருக்கிற போலீஸ்காரங்க, இங்க நடந்தது வேற என்னவோ, ஆனா இவங்க நமக்கு வேற ஏதோ காட்டிட்டு இருக்காங்க. சந்தியாவை பத்தி ஏதாவது தெரியுமா? சந்தியாவுக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியுமா? சந்தியாவா? அவ புருஷன்கார பயங்கரமா அவளை அடிப்பான். பல தடவை நானே பார்த்திருக்கேன். ஏய் இங்க வா, இங்க வாங்குறேன். இவனை தூக்கலாமா ஷிர்கே? சார் ஊருக்காரங்க போலீஸ்னாலே அவங்களுக்கு பயம். யாருக்கும் எந்த பம்பும் வேண்டான்னு இருக்காங்க சார். ஆனா என்கொயரி பண்ணியே தீரணும். யாராவது ஏதாவது தகவல் கொடுப்பாங்க. வாங்க சார், இவங்க ஏதோ சொல்ல விரும்புறாங்க. சொல்லுமா. சார், நீங்க சந்தியாவை பத்தி கேக்குறீங்கல்ல,
ஆ சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. பயப்படாத, சொல்லு. சார், அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவ வீட்டுக்கார அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவான். நல்ல வேலை செத்துட்டா. சார், சந்தியாவை 4 துண்டாக்கி ஊர் கிணத்துல போட்டுட்டாங்க. எந்த கிணத்துல போட்டாங்க? இவ வீட்டு ஆளுங்க எங்க இருக்காங்க? சார், 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 எனக்கு நான் இல்ல சார், தெரியாது நான் சார். சொல்லல சார். நான் நான் எதுவும் சொல்றத பண்ணல சார். கேளுங்க சார். ஓட பண்ணல சார். என்னடா இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறமாவும் உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போலன்னு அவளை கொன்னு துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டியா? சார், நான் கொலை பண்ணல சார். நான் தான் அவளை ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேனே. அதனால இவளை யார் கொன்னாங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த விஷயத்த அப்படியே அமிக்கிடுங்க. நீங்க எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு பணம் தேவைன்னு சொன்னாலும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் சார். ஷிர்கே, இந்த கிணத்தை யாரும் யூஸ் பண்ணலன்னு தெரியுது. இங்க யாருமே வந்து போகல. டேய் தம்பி, இங்க தண்ணி எடுக்க வருவாங்களா? முதல்ல வந்தாங்க சார். இப்ப 10 நாளா யாரும் வர்றதில்ல. ஏன்? அதெல்லாம் தெரியாது சார். போ. ஷிர்கே, இங்க அக்கம் பக்கத்தில் ஃபாரன்சிக் பண்ணி ஆகணும். சந்தியாவை கட் பண்ணி இந்த கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா பிளட் ட்ரேசஸ் கிடைச்சிரும். சார், இதெல்லாம் வேஸ்ட் சார். அவ பணத்தை நான் என் கண்ணால பார்த்தனே. வீட்டுக்கு கூட போய் விசாரிச்சேன் சார். மக்கள் இங்க வேற மாதிரி சொல்றாங்க. அவளை துண்டு துண்டா கட் பண்ணி கிணத்துல தூக்கி போட்டான்றாங்க. சார், இது கிராமம் சார். இங்க இருக்கிற மக்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்களை பத்தி பழி சொல்றதுக்குன்னே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார். அண்ட் இந்த மோஹித் இருக்கான்ல, இவன் நல்லா பணக்காரன் சார். நிறைய காசெல்லாம் வச்சிருக்கான் சார். வீட்டுக்கு ஒரே பையன். இவங்க வீட்டுல என்ன விரும்புறாங்கன்னா, இவனை தூக்கி உள்ள வச்சாச்சுன்னா இவன் நிலத்தை ஜப்தி பண்ணிடலாம்ல. ஒரு விஷயம் தான் சரியா புரியல. சந்தியா லெட்டர்ல கிளியரா எழுதியிருந்தா அவளை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிற போலீஸ்காரங்க கோஆபரேட் பண்ணலன்னா அதன் காரணமா கொலை நடந்திருக்கலாம். அந்த கொலையை மறைக்க நீங்க 2 பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நாங்க எதுக்கு இப்படிலாம் செய்யணும்? அதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அங்க பாரு, அவன் என்ன பண்றான்னு கவனி. திருடு 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 திருடு. சபாஷ் கண்ணா, சபாஷ். பார்த்தல்ல, எதுவும் பண்ண வேணாம். பர்ஸ் எடுத்துட்டு ஓடணும், அவ்வளோதான். சந்தியா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனா. இது உண்மைன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா சொல்லு. அது வந்து அப்படி எதுவும் இல்ல சார். ஆனா நாங்க ரெடி பண்ணிடுவோம். நான் கேள்விப்பட்டது உண்மையா? அவளை துண்டு துண்டா வெட்டி கிணத்துல போட்டிருக்காங்களாமே. என்ன இது சார்? என்ன பேச்சு பேசுறீங்க சார்? அப்படிலாம் எதுவும் நடக்கல சார். ஆனா என்னோட மனைவியை பலாத்காரம் பண்ணது உண்மைதான். அத பண்ணது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் அது? எவ்வளோ சந்தியாவோட தம்பையும் தான். உன் தம்பி எதுக்கு பண்ணா? அக்கா தான் சொன்னாங்க. அப்பா சொத்துல எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த என் அண்ணா கிட்ட சொன்னேன். என் அண்ணனும் அண்ணியும் என்னை வீட்டை விட்டு வெளியில விரட்டிட்டாங்க. நான் எங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன். என் அக்கா தான் மறுபடியும் அங்கே கூட்டிட்டு போனாங்க. இவளை எப்படி நீங்க வீட்டை விட்டு வெளியில விரட்ட முடியும்? ஏய், என்ன உன் தங்கச்சி வீட்டுல உட்காந்துட்டு உரிமை அது இதுன்னு பேசுறா? உரிமையை பத்தி பேசினா அது எப்படி தப்பான விஷயம் ஆகானா? நான் சொல்லிதான் அவ இங்க வந்து பேசியிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வீடு, இந்த நிலம், இதுல எங்க 2 பேருக்கும் உரிமை இருக்கு. இருக்கா? அது என்ன உரிமை? உனக்கு கல்யாணம் நடந்ததே, அத உன் அப்பா அம்மா அன்னிக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அங்கேயே உன் உரிமை முடிஞ்சது. 50,000 ரூபாய் வரதட்சணையை செஞ்சுட்டு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டையும் நிலத்தையும் நீ எடுத்துப்ப. இங்க பாரு, இங்க நின்னுட்டு அர்த்தமில்லாத பேச்செல்லாம் பேசாத. இந்த சொத்துல இருந்து உனக்கு ஒரு நயா பைசா கூட கிடைக்காது. அதையும் பார்க்கலாம். எங்க உரிமையை எப்படி வாங்கணும்னு தெரியும். நானும் பாக்குறேன் நீ என்ன பண்றேன்னு. என் அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியும்ல. உங்களை கொன்னு போட்டுட்டு அடையாளம் இல்லாம பண்ணிடுவான். ஊருக்காரங்களுக்கும் தெரிய வராது. வாய மூடு.
உன் மிரட்டெல்லாம் வேற யார்ட்டையும் வச்சுக்க. அக்கா அக்கா வாக்கா போயிடலாம் வாகா. ஓடி. அண்ணியோட தம்பி குந்தன் இப்ப ஜெயில தான் இருக்கான். உள்ள இருந்துகிட்டே தப்பான வேலை செய்யறான். அக்காவையும் ரேப் பண்ணிட்டாங்க. அக்காவும் அத்தாங்கிட்ட நிறைய கெஞ்சினாங்க. ஆனா யாருமே கேட்கல. அப்படியா? அதாவது உன்னுடைய அத்தான் உன்னுடைய அக்கா தான் பொண்ணைய வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிட்டான். ஆனா நீ இதே வீட்டுல இருக்க. சார் நான் விரட்டல சார். விரட்டி இருந்தாலும் திரும்ப கூட்டிட்டு வந்தனே. இந்த பலாத்காரம் எல்லாம் அவனுடைய வேலைதான். சரி, கொலை? சார் கொலை எல்லாம் நடக்கவே இல்ல சார். என் மனைவி ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்கா. உன் அண்ணன் எங்க இருக்கான்? பக்கத்து ஊர்ல இருக்கான். சந்தியாவை பலாத்காரம் பண்ணாங்களா? இதை பத்தி எதுவும் தெரியாது சார். ஆனா அவங்க வீட்லயே சொல்றாங்களே நீ தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியாம. நான் ஏன் தங்கைய பலாத்காரம் பண்ண வைப்பேன் சார்? எங்க 2 பேருக்கு சண்டை இருந்தது. ஆனா நான் இவ்வளவு மட்டமா போக மாட்டேன். உன் சின்ன தங்கச்சி கவிதாவை வீட்டை விட்டு விரட்டினல்ல? இங்க உட்காந்துட்டு அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா. சரி, எனக்கு ஒன்று சொல்லு. சந்தியா கூட என்ன ஆச்சு? ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாலா இல்ல கொலை பண்ணாங்களா? அது தெரியாது சார். சந்தியா இறந்து போயிட்டான்னு வெளியே இருந்துதான் தெரிஞ்சது. சில பேர் சொன்னாங்க அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததான். அவளை வெட்டி போட்டுட்டாங்கன்னு சில பேர் சொன்னாங்க. உனக்கு என்ன தோணுது? கொலை பண்ணி இருக்கலாம். அந்த மோஹித் இருக்கானே, அவனுக்கு சந்தியாவை கொஞ்சமும் பிடிக்காது. ஏன்பா ஏதாவது பேச? வீட்டுக்கு லட்சுமி வந்திருக்கால, இது சந்தோஷமான செய்தி. என்னத்த சந்தோஷமான செய்தி? கருவை கலைச்சிருன்னு அப்பவே நான் சொன்னேன். ஆனா பண்ணல. இனிமே அடுத்த குழந்தையும் பிறக்காதான். அப்புறம் பையன் எப்படி பிறப்பான்? அதுக்கு என்னவா? நம்ம கிட்ட பொண்ணு இருக்கால, இவளோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். எனக்கு இந்த பொண்ணும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம். மோஹித்தோட குணமே இப்படிதான் சார். 9 வருஷம் ஆகுது. சந்தியா ஒரு நாள் கூட அங்க சந்தோஷமா இல்ல. இந்த நேரத்துல அவளுக்கு உதவி செய்யாம நீங்க கவிதாவையும் வீட்டை விட்டு விரட்டி அனுப்பியிருக்கீங்க. நீங்க சந்தியாவோட கேஸை எதுக்காக சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணல? ஒருவேளை அண்ணங்காரனே ரேப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், இல்ல புருஷங்காரன் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ புருஷன் அவ கூட வாழ விரும்பல. அது சார் என்ன பேச போற? அவ ஹார்ட் அட்டாக்ல சாகல, அவளை கொலை பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. நீங்க 2 பேரும் லஞ்சம் வாங்கிட்டு இந்த கேஸை அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க. இந்த கேஸ் உண்மை மட்டும் வெளியே வந்துச்சுன்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். நான் தான் சொன்னல இங்க நெட்வொர்க் சரியில்லைன்னு. போலீஸ் ஸ்டேஷன் லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. எங்க இருந்து பண்றது? அந்த நம்பரை ஆன்லைன்ல தேடுன, அந்த போலீஸ் ஸ்டேஷனே இல்லைன்னு காட்டுது. இது எப்படி நடக்கும்? ஓடிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஷிர்கே நல்லா தேடு. கடை சார், உள்ள இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் கிடைச்சது. இங்க கொஞ்சம் பாருங்க, பாட்டு எழுதியிருக்காங்க. இவனுங்க கையில கிடைச்சானுங்கன்னா கண்டிப்பா நான் ஒரு வழி பண்ணிடுவேன். நேரா நில்றா. அவங்க 2 பேரும் எங்க? இவனுக்கு பேச வராதா? ஊமையா? இது போலீஸ் ஸ்டேஷனே இல்லையா? இவங்கெல்லாம் டூப்ளிகேட்டா? உனக்கு தெரியுமா? எழுதி காட்டு. அவனுங்க யாருன்னு எழுதி காட்டு. யார் அவனுங்க? எழுது. நான் இந்த ஊர்ல இருக்கேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை. அவங்க எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை மன்னிச்சிருங்க. சந்தியாவை என்ன பண்ணாங்க? மனோகர் ஊர்ல இருக்கானா, ஓடி போயிட்டானா? அவனை தேடி கண்டுபிடிங்க. ஓகே சார். இழுத்துட்டு போங்க. போடா. முதல்ல காலை உடைங்க.
நல்லா அடிங்க. சொல்றா, எழுதுறா. சொல்றா. சார் அந்த சந்தியா இருக்கால, போலியான ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கட்டிட்டு ஒரு அப்பாவி பொண்ணை நீங்க கற்பழிச்சிருக்கீங்க. அவ பாடியை என்ன பண்ணீங்க? வெட்டி துடுதுட்டா போட்டோம் சார். ஏய் இரு இரு இரு, பொறுமையா தோண்டு, ரொம்ப பொறுமையா. ஷிர்கே, பாடியை சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பு. சந்தியாவோட பொண்ணு கிட்ட எங்க இருக்கான்னு பாரு. நாங்க பல கேசஸ பார்த்திருக்கோம். போலீஸ்காரங்க வேஷத்தை போட்டு சாதாரண மக்களை ஏமாத்துவாங்க, அவங்க கிட்ட பணத்தையும் புடுங்குவாங்க. ஆனா இந்த கைலாஷும் தர்பனும் ஒரு போலியான போலீஸ் ஸ்டேஷனையே கட்டி இருந்தாங்க. சந்தியா மட்டும் அந்த லெட்டரை எழுதாம இருந்திருந்தா அவ மரணத்து கூடவே அவளோட கதையும் மொத்தமா முடிஞ்சு போயிருக்கும். சந்தியாவை எதுக்கு கொன்ன? நான் சந்தியாவை கொலை பண்ணல. சந்தியாவோட கேஸ் அமுக்கிறதுக்கு நீ தானே லஞ்சத்தை கொடுத்த. சார் அந்த போலீஸ்காரங்க என்ன விடாம துரத்துனாங்க சார், என்ன தண்டிக்க இருந்தாங்க. அதோட என் அப்பாவும் சந்தியாவை ரேப் பண்ணிட்டாரு. அப்ப பயம் வரதானே செய்யும். அடிக்காதீங்க சார். ரேப் பண்ணுவேன். அவ போலீஸ்காரங்களுக்கு லெட்டர் எழுதும் போது அதை பார்த்துட்டு அவளை கொன்னுட்டல. என்ன அடிக்காதீங்க சார், நான் கொலை பண்ணல. லெட்டுவ பத்தி ஏன் போய் சொன்ன? அவ ஒன்னும் உன் தங்கச்சி வீட்டுல இல்ல, எங்க இருக்கா? சார் என்னன்னு சொல்றது, நாங்க பயந்து போயிருந்தோம் சார். அந்த பொண்ணு ஏற்கனவே காணாம போயிருந்தா. சார் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், இந்த சந்தியா இருக்காளே அவளை அவங்க அண்ணன் தான் கொலை பண்ணியிருப்பான். சார் அவங்க எல்லாரும் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணல. நீ உன் தம்பி நினைச்சு பெருமைப்பட்டல? சார் நான் அவளை பயமுறுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். இல்லனாலும் குந்தன் என்ன பண்ண போறான்? அவன் ஏற்கனவே ஜெயில இருக்கான். அதோட சார் கவிதா அந்த வீட்ல இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் அப்படி சொன்னோம். அன்னைக்கு நீ எதுக்காக சொல்லல? உன் அக்காவை கொலைய செஞ்சிருக்காங்க. நான் என்ன சொல்றது சார்? என் அத்தா என்ன வற்புறுத்தி கூடவே வச்சுக்கிட்டாரு. என்ன அடிப்பாரு, கொடுமைப்படுத்துவாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாரு. அக்கா எனக்கு பலமா இருந்தா. அக்கா போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது, எங்க போறதுன்னு தெரியல. அண்ணனும் அண்ணியும் என்ன வீட்டை விட்டு வெளியில வரட்டிட்டாங்க. சார் என் சிட்டுவை தேடி கொடுங்க சார். அவதான் என் அக்காவோட கடைசி அடையாளம். சார், சந்தியாவோட பிஎம் ரிப்போர்ட் வந்தாச்சு. சந்தியாவோட பாடியை ஏதோ ஒரு கோடாலியால வெட்டியிருக்காங்க சார். ஃபாரன்சிக் டீமுக்கு கிணத்துக்கு பக்கத்துல சந்தியாவோட பிளட் ட்ரேசஸ்லாம் கிடைச்சிருக்கு. வெக்கங்கெட்ட விஷயமா இருக்கு. சந்தியா உதவி கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. அந்த 2 புறம்போக்குங்களும் போலீஸ்காரன் சொல்லி ரேப் பண்ணியிருக்கானுங்க. அவ தைரியசாலியா இருந்திருக்கா. பொய்யான போலீஸ் ஸ்டேஷன் ஊர்ல இல்லாம இருந்திருந்தா ஒருவேளை அவ டவுன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்டிப்பா போயிருப்பா. இன்னைக்கு உயிரோடவும் இருந்திருக்கலாம். கிட்டுவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை சார். கிட்டுவோட ஃபோட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணியாச்சு. நம்மளோட உளவாளிகளையும் அலர்ட் பண்ணிட்டேன் சார். சந்தியாவோட ஃபேமிலியோட கால் ரெக்கார்டையும் நான் செக் பண்ணேன் சார். ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. மோகித்தோட ஃபோன்ல 2 பேரும் தொடர்ந்து பேசியிருக்காங்க. கிஷன், பிரபாத். என்னைக்கு சந்தியா ரேப் பண்ணப்பட்டாலோ அன்னைக்கு அவன் வாங்க டவுனுக்கு போயிருந்தான். ஆனா சார் அவன் போய் சொல்லியிருக்கான். ஃபோன் லொகேஷன் படி அவன் ஊர்ல தான் சார் இருந்திருக்கான். அன்னைக்கு தான் மோகித்துக்கு கிஷனும் ஃபோன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் சந்தியா எங்க ரேப் பண்ணப்பட்டாலோ அந்த இடத்துல தான் லொகேஷனும் காட்டுது. 2 பேரும் தூக்கிட்டு வா. ஸோ நாங்க 2 பேரும் தான் மோகித்தோட மனைவிய பலாத்காரம் பண்ணோம். இந்த பலாத்காரம் பண்றதுக்காக மோகித் தான் 5000 கொடுத்தான். அதான் சார் உண்மை. சொல்லு சொல்லு, உண்மையை சொல்றேன். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். நான் தான் என் மனைவியை பலாத்காரம் பண்ண வச்சேன். எனக்கு கவிதாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். இருந்தாலும் அவ உன் வீட்டை விட்டு போகல. அதனால உன் அப்பா அவளை ரேப் பண்ணிருக்கான். அதுக்கப்புறமும் போகலன்றதுக்காக கொன்னுட்டீங்க. இல்ல சார், நான் அவளை கொலை பண்ணல. சத்தியமா நான் கொலை பண்ணல. ஐயா வேணும்ன்ற காரணத்துக்கு உன் மனைவியை கொலை பண்ணிருக்க. பொண்ணை நீ என்ன பண்ணியோ உன்னை எப்படி நம்புறது? அவளையும் எங்கேயாவது கொண்டு போய் நீ வித்திருப்ப. உண்மையை சொல்ற வரைக்கும் உனக்கு பொழந்துகிட்டே இருந்தா. சார் வேணாம் சார். ஏய் சத்தம் போடாத, வாய மூடு. சார் தர்பனும் கைலாஷும் ஊர்ல தான் சார் இருக்காங்க. ஏய் கத்தாதீங்க. சொல்லு சார்
ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனா கிராக் பண்ண முடியல சார். எப்படியாவது போலீஸ் ஆகணும். அதனால இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கட்டுனீங்க, போலீஸ்காரனா ஆயிட்டீங்க. சந்தியாவை ஏன் கொன்னீங்க? நாங்களாம் கொல்லல சார். நாங்க கொல்லல ஏன் சார். பண்ண மாட்டீங்க? அவளை 2 பேரும் ரேப் பண்ணீங்க, என்கிட்ட சொல்லுன்னு அவ மிரட்டி இருக்கா. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் மாட்டி இருக்கும் இல்லையா? அதனால கொலை பண்ணிட்டீங்க. இல்ல சார், நாங்க சந்தியாவெல்லாம் கொலைலாம் பண்ணல சார். அவளோட பொண்ணு என்ன ஆனா? கிட்டு எங்க? இல்ல சார், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். இவனுங்களுக்கு எல்லாமே தெரியும். இவனுங்களை பிரிச்சு மேய்ங்க. சார் டீ. எக்ஸ்ட்ரா சுகர் இருக்குல்ல? போட்டிருக்கு சார். சார் சப்புன்னு இருக்கே. இந்த பாருங்க, வீடியோ வைரல் ஆயிருக்கு. ராஜு மல்லிகை கடை நைகாவ். அப்ப கிட்டு மும்பையிலயா இருக்கா? பக்கத்துல கோயில்ல திருடும் போது ஒரு வாட்டி பிடிபட்டிருக்கா சார். போய் அந்த பையனை இழுத்துட்டு வா. வாடா, எங்க கூட வா. வாடா. ஆண்டி. என்னது இது? இந்த தப்பான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல பையனா இருக்க. அந்த போட்டோவை காட்டு. எங்க பாரு, இந்த பொண்ணு தெரியுமா? ஏய், இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பண்றீங்க? இவன்ட்ட என்ன கேக்குறீங்க? போலீஸ்காரங்கிட்ட இப்படியா பேசுவ? சாரி சார். பசங்களை தப்பான காரியமும் திருட வைக்கவும் பண்றியா? இல்ல சார். கிட்டு எங்க? கிட்டு எங்கடா? கிட்டுவா? கிட்டு எங்க இருக்கா? சுட சுட வடா பாவ். எஸ். உனக்கு பசிக்குதுல்ல? சரி கண்ணா, ஒரு விஷயம் சொல்லு. உன் அம்மாவை கொன்னது யாரு? நீ அதை பாத்தியா? யார் அது? உனக்கு வெக்கமா இல்ல? இழுத்துட்டு போங்க இவள. அக்கா எப்பவுமே சொல்லுவா, உரிமைக்காக நம்ம போராடணும்னு. அதனால என் உரிமைக்காக போராடின. அவளை ரேப் பண்ணாங்கல்ல, அப்பதான் அவ போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ போகவே இல்ல. அவ புருஷனுக்கு அவளை விட என்னதான் பிடிச்சிருந்தது. நான் எங்க போறது? எனக்கு குடும்பம், புருஷன், வீடு எல்லாம் தேவையா இருந்தது. நீ என் அண்ணன் வீட்ல இருந்து விரட்டிட்டா. அவ எதுக்கும் ஒத்துக்கல. அத அவளை கொலை பண்ணிட்ட. உனக்கு கொஞ்சம் வெக்கம் இருந்திருக்கணும். அக்கா உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா, உன் உரிமைக்காக போராடி இருந்தா, அவ வீட்டுல உனக்கு அடைக்கலம் கொடுத்தா, அவளையே நீ கொலை பண்ணிட்டியா? ஒரு தங்கச்சி தன்னோட நல்ல வாழ்க்கைக்காக தன்னோட அக்காவையே எப்படி கொல்ல முடியும்? சந்தியா ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவளுக்கு தன்னுடைய உரிமைகள் தெரிஞ்சிருந்தது. அவ தன்னோட அதிகாரத்துக்கு போராடல. தனக்கு நடந்த அநியாயங்களை மறைச்சு வைக்காம அவ பெரிய அதிகாரி கிட்டையும் சொல்லி இருக்கா. இந்த மாதிரி நமக்கும் பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரி அநியாயங்களை நம்ம கண்ணுல பார்த்தோம்னா அத போலீஸ் கிட்ட சொல்லி ஆகணும். அப்படி போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா அங்க இருக்கிற உயர் அதிகாரி கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஆகணும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கலாம் கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை பிளாக் ஹெட்லைன்ஸோட ஒரு புதிய எபிசோட்ல. நினைவு இருக்கட்டும், கிரைமுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.